வெல்கம் டு விடியல் ஹேண்ட்கிராஃப்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மத்தங்குடி குடையில் காஸ்கட் மாடலில் நேற்று வீடியோ அடி போடுறது எப்படின்னு காட்டினேன். இன்றைக்கி வந்து நான் கார்னர் டர்ன் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கார்னர் டர்ன் பண்ணுற விஷயந்தான் சீக்ரெட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, ரொம்ப சிம்பிளாக எளிமையாக கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஹாப்பி சந்தோஷம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 8 8 8 அதே மாதிரி 8 8 8 எங்கிட்டு பார்த்தா என்னாலும் 24 தான் வரணும். 24க்கு 24 ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ தான் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கார்னர் திருப்பி கிராஸ்கட் மாடலில் நம்ம வந்து பேஸ் எடுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு மூளை திருப்புறதுன்றதை காட்ட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுற வயர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கார்னரில் உள்ளதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இதில் கார்னர் திருப்பினா தான் உங்களுக்கு கூட வந்து கரெக்டாக வரும். இப்போ எப்படி நான் மூளை திருப்புறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 8 9 இந்த பக்கமும் 8 9 ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு, அதே மாதிரி அதே மாதிரி இந்த சைடுலேருந்து இங்கே தான் வரணும். கார்னர் இப்படி தான் வரணும். 1 2 3 4 கார்னர் இப்படி தான் வரணும். அப்போ தான் நமக்கு பேஸ் கிடைக்கும், இந்த ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? 24க்கு 24 போட்டிருக்கோம். இப்போ நான் டர்ன் பண்ண போகிறேன், மூளை திருப்ப போகிறேன். ஒரு கருப்பு ஒரு ஒயிட்டு, இதை தான் நான் வந்து கருணை திருப்ப போகிறேன். கூடையே அப்படி மடிச்சுக்கிறேன், அடியை நான் அப்படி மடிச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இதில் இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, கீழேருந்து ஒரு மேலே வயர், கீழே இருக்க வயரை எடுத்து மேலே வயர் ரெண்டையும் இப்படி பண்ணுறோம். அவ்வளோதான். அடுத்த வயர் மேலே, அடுத்த வயர் கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு வந்துகிட்டே இருக்கும். போட்டாச்சு. ஒரு லைன் மேலே ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த வயரு கீழே. நல்லா வெளிச்சம் தெரியுதாப்பா? ஒன்று மேலே ஒன்று கீழே, அடுத்த வயருக்கு கீழேயே இது வந்துடுது. போட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு லைனு, இது ரெண்டாவது லைனு. இப்போ செகண்ட் ஃபஸ்ட்டு லைனை தூக்கி இப்படி லாக் பண்ணிட்டோம்னா தான் இது வந்து நழுவாமல் இருக்கும். இப்போ 2 திருப்பியாச்சு, 2 வயரை மேலே கொண்டு வந்துட்டேன். இது லூஸாக தான் வரும். நம்ம பின்னும்போது கடைசி அப்புறமேல் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது 2 லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லைன் இங்கே மேலே இருக்கிற வயரு. லூஸாக தான் வரும். பின்னி பழகினவங்களுக்கு அடுத்தடுத்து இதை வந்து கீழே எடுத்து மாற்றிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இருக்காது. கர்ணை திருப்புறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. மூணு வயர் கொண்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் எத்தனை வயர் இருக்குது? மூணு வயர் கொண்டு வந்துட்டேன். இனி அடுத்தடுத்த வயரை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே, கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்தடுத்து அப்படியே வந்துடும். அப்படியே மிஸ்டேக் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வயர் காட்டி கொடுத்துரும். நான் மடியில் வச்சு பின்னினேன் அப்படின்னா அது கூட டைட்டாக இருக்கும். நான் வீடியோவில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுனால அது லூஸாக இருக்குது. நீங்கள் மடியில் வச்சு போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்து மேலே கீழே, மேலே கீழே, அவ்வளோதான். அடுத்த லைனை ஒரு கிளிப்பு கூட போட்டுக்கலாம். நான் அது எனக்கு போட்டு பின்னி பழகிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த சைடில் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பின்னி பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து 3 வயர் கூட ஒரே நேரத்தில் நம்ம பின்னலாம். கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை கார்னர் திருப்புறது.
மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே. கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். தப்பாக வந்தாலும் நம்ம உடனே பிரிச்சுக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இந்த வயர் நழுவாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பின்னு, இந்த வயர் எடுத்து இங்கே ஒரு லாக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வயர் எடுத்து இங்கே ஒரு லாக் பண்ணுறேன். இது லூஸாக தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து நம்ம 4 பக்கமும் கார்னர் திருப்பினதுக்கப்புறம் நான் எப்படி இது பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஒரு சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். ஸ்டாப் பண்ணு. இப்போ புதுசாக உங்களுக்கு பின்றதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அடி போட்ட வயர் இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ண வயரு. இதுதான் ஸ்டார்ட் பண்ண வயரு. இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கார்னர் திருப்பியிருக்கோம். ஸ்டாப் பண்ணு. இப்போ இந்த பக்கம் நான் கார்னர் திருப்பணும். அப்போ என்ன பண்ணணும், 8 9 தான். அதே மாதிரி ஒயிட்டு ஒரு பிளாக் தான் அடையாளம். நான் உங்களுக்கு இதுதான் சொல்லியிருக்கேன். அப்படியே இந்த பிளாக்கை தூக்கி இங்கே மேலே போட்டு ஏற்ற வேண்டியதான். அடுத்து 2வது வயரு. ஒன்று 2, 3வது வயரு. அடுத்து 3வது வயரு, 4வது வயர், 5வது வயர். மேலே ஒன்று மேலே ஒன்று கீழே. தடுக்கு பின்னுவாங்க. தடுக்கு இல்லை, அது என்னது, பாயெல்லாம் இல்லை, தட்டி பின்னுவாங்க. தட்டி பின்னுவாங்க. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு வேறாக இருந்தால் இங்கே தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். தட்டி பின்னுறது மாதிரி தான், கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. இருக்க பின்னோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். 2 பக்கம் கார்னர் திருப்பி இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் வந்துருச்சு. இது இப்போ இதை வந்து நம்ம எப்படி லாக் பண்ணுறதுன்னா, இதை ஃபுல்லாக இப்படி பின்னணும். உங்களுக்கே புரிஞ்சிடும். கார்னர் 8 9 இதில் தான் திருப்பணும். திருப்பி இந்த வயர் எங்கேயுமே உழண்டு போகாது, வயர் வேஸ்ட் ஆகாது. எத்தனை தடவை ட்ரை பண்ணி மூளை திருப்ப முடியாமல் போனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம பண்ணிடலாம். எங்களுக்கு வந்து ஒத்த வரியில் வரிசையில் போட்டால் கார்னர் திருப்ப முடியுமான்றது தெரியாது. 24க்கு 24 நாங்கள் போடும்போது 8க்கு 9 நான் கார்னர் திருப்பியிருக்கேன். ஒரு வயர் குறைஞ்சிச்சுன்னா கூட நமக்கு வந்து ஒரு சைடில் நமக்கு மிஸ்டேக் காட்டி கொடுத்துரும். ஃபினிஷ் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து கடைசியாக ஒரு 3 பின்னல் எங்கிட்ட முடிக்கிறதுனே தெரியாமல் அந்த இடத்துல நிற்கும். அப்போனா அதை நம்ம மூளை திருப்பினது தப்பு அப்படின்னு அர்த்தம். புதுசாக பின்னுறவங்க கரெக்டாக 24க்கு 24 வயர் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா வயரை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை ஈஸியாக பின்ன முடியும். ஓகே, இப்போ 2 சைட்லேயும் நான் ஒரு சைடில் ஒரு பக்கத்து 2 மூலையும் நான் திருப்பி காட்டிட்டேன். 1 2 காட்டியாச்சு. இப்போ இந்த சைடு வரேன் நான். இங்கேயும் நம்மளை திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த வயர் இங்கே போகணும். இப்படியே கூட பாதியோட கூட வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது அப்புறமேல் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கார்னர் திருப்பிட்டோம்னா ஈஸி. ரெண்டு எடுத்தாச்சு. மூணு தட்டி பின்னுறது மாதிரி தான் இது.
முன்னாடியெல்லாம் வீடியோ போடும்போது எடிட் பண்ணி தனியாக முதல்ல பின்னிட்டு அதுக்கப்புறமா நான் எடிட் பண்ணி போடுவேன். பட் இப்போல்லாம் அதுக்காக நேரமே இல்லை, வீடியோ டைம் இல்லாததுனால தான் வீடியோவே போடுறதில்ல. ஆசைப்பட்டு உருவாக்கின சேனல் திருப்பி ட்ரை பண்ணோன்னு ரீஎன்ட்ரி ஆகிறேன். லாக்டவுனில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்னோடய சேனல். 1000 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சவரும் வர்றதுக்காக எவ்வளோ ஓடிருப்பேன். வந்து சேனல் மானிட்டைசிங் ஆகி அமௌண்ட்டு 1000க்கு மேலே வந்து அதை திருப்பி வாங்க முடியாது, வாங்க போகிற சூழ்நிலையில் மொபைல் இல்லாமல் போய் பெரிய ப்ராப்ளம்லாம் நடந்து கடைசியாக என் சேனலை விட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறேன். 3வது தடவை என்னோடய கார்னர் திருப்பியாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த சைடில் ஒரு வயர் எடுத்து இப்படி லாக் பண்ணுறேன். 3வது கார்னர் நான் திருப்பியாச்சு. இப்போ அதே மாதிரியே 8, 9 கார்னர் திருப்பணும். இந்த பக்கம் இது 8, இது 9. இந்த வயரை தூக்கி நம்ம இங்கே போடுறோம். கருப்பு மேலே ஏறுது. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பிளாக்கு இந்த ஒயிட்டு அவ்வளோதான். இதை தூக்கி மேலே போட்டு ஏற்றுறோம். ரொம்ப சிம்பிள். என்னோடய குரு நித்யாவுக்காக இந்த வீடியோ எனக்கு போட்டு காட்டுங்கன்னு சொன்னதுனால, நாங்கள் முத காரைக்குடியில் எங்களை அவங்க பின்ன முடியாமல் இருக்கும்போது எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் பின்னிகிட்ருக்கேன், இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் ஆர்டர் எடுத்து பண்ணும்போது வீட்டுக்கு ஒரு நாள் வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அப்போ தான் அவங்க ஸ்டைல் எங்களுக்கு வேறு மாதிரி ஸ்டைலுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது மண்டையில் ஏறலை. 3 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் இப்படி தானே பின்னினாங்கன்னு நாங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அதை எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க நித்யா சிஸ்டர். 4 பக்கமும் கார்னர் திருப்பியாச்சு. இப்போ இந்த சைடும் 4 லைன் ஏற்றிட்டேன். கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த சைடு நான் உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் 4 பக்கமும் கார்னர் திருப்பின விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். 1 2 3 4 இந்த சைடில் பாதி பின்னிட்டோம். நடுவில் பாதி இருக்குது, இங்கே பாதி இருக்குது. அதே மாதிரி இங்கே கார்னர் திருப்பிட்டு இங்கே பாதி இருக்குது, இங்கே பாதி இருக்குது, இங்கே பாதி இருக்குது. இப்போ நம்ம எல்லா சைட்லேயுமே ஏதாவது ஒரு சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம். இப்போ நம்ம எங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட உயரம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா போவோம். 4 பக்கமும் கார்னர் திருப்பினதை ஈஸியாக உங்களுக்கு நான் புரிய வச்சாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் பெண்டிங்கில் இருக்குது, இந்த பக்கம் பெண்டிங்கில் இருக்குது, இது பெண்டிங்கில் இருக்குது, எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ எப்படி ஏதாவது ஒரு பக்கெட்டு எடுத்து நம்ம வந்து இதை முடித்து கம்ப்ளீட் பண்ணுவோம். கார்னர் திருப்பின வீடியோவை நான் உங்களுக்கு காட்டியாச்சு. இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிற வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது போனால் ரொம்ப லென்த்தாக போகும். ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், அதுவே 13 நிமிஷம் வந்துடுச்சு. இதோட கண்டினியூ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறோங்கிறத வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்தால் தான், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.